இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தின் மன்னனவர், ஏழையின் இதயம் அவர், ஏழையின் இதயம். திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில் வந்திருக்கிறவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. மனம் மாற வேண்டும். அநேகர் உலக பிரகாரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். உலக பிரகாரமான சிற்றின்பங்களை அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உலக பிரகாரமாக எப்படி வேண்டுமானாலும் நம்ம வாழலாம், உலக வாழ்வை நம்ம அனுபவித்து வாழலாம் என்று சொல்லி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழுகிற பொழுது அவர்கள் கடவுளுக்கு எதிராக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப 2 எஜமானுக்கெல்லாம் இருக்க முடியாது. அப்போ இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழும் போது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடும் பொழுது கடவுளுக்குரிய காரியங்களை தேட முடியாது. அப்போ அநேகர் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை தேடுகிறதுனால, உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழுகிறதுனால பரலோகத்துக்குரிய கடவுளுக்குரிய வாழ்வை வாழாமல் போகிறார்கள். அப்படி வாழுகிறதுனால நமக்கு தான் இழப்பு. எனவே இந்த உபாச நாட்கள்ல நாம உலக பிரகாரமான காரியங்களை நம்ம தேடக்கூடாது. உலக பிரகாரமான வாழ்வை நம்ம வாழக்கூடாது. உலக பிரகாரமான சிற்றின்மைகளை நம்ம தேடக்கூடாது. அப்ப இவை எல்லாவற்றை விட்டு நாம் மனம் திருந்தி கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். கடவுளிடத்துல வந்து சேர வேண்டும். கடவுளுக்குள்ளாக வாழ வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இளையகுமாரன் என்ன செய்கிறார்? உலக பிரகாரமான வாழ்வை வாழ்வதற்காக தனது தந்தையிடமிருந்து சொத்தில தனது பங்கை பிரித்து கொண்டு போய்விடுகிறான். அப்ப சென்று இருக்கிற எல்லாவற்றையும் வைத்து உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழலாம். ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாமே தீர தீர அவனிடமா இருந்த எல்லாமே விட்டு விலக ஆரம்பித்தது. கடைசியில எல்லாமே தீர்ந்த போது அவனோட ஒரு மனிதனும் இல்லை, அவனோட எதுவுமே இல்லை. கடைசியில உணவு கூட இல்லை, வெறுமையா இருந்தான், ஒன்றும் இல்லாம இருந்தான். ஒரு பன்றி மேய்க்க வேலைக்கு போனான், அங்கேயும் அவனால இருக்க முடியல, அங்கதான் தொத்தை விட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்றது, என்ன யோசிக்கிறது? அப்ப அந்த நேரத்துல அவனை பண்றான், மனம் மாறுகிறான், மனம் திருந்துகிறான். நான் என் தகப்பன்கிட்ட இருக்கும் போது நன்றாக இருந்தேன், என் தகப்பனிடமா இருக்கிற வேலைக்காரர்களே நன்றாக சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறார்களே. அப்ப நாமளும் என்ன பண்ணலாம், நம் தகப்பன்கிட்ட போலாம், நம் பாவத்தை அறிக்கையிடலாம், நம் தகப்பன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரு, நம்ம ஏத்துக்க சொல்லிட்டு என்ன பண்றான், மனம் திருந்தி கடவுளமாய் வருகிறான். அப்ப வருகிற பொழுது அந்த தகப்பன் அந்த மகனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த மகன் செய்த தப்பிதங்களை அந்த தகப்பன் மன்னித்து விடுகிறார். அந்த தகப்பன் அந்த மகனுக்கு மேன்மையை கொடுக்கிறாரு. அந்த சொத்தின் பாதி வாங்கி சென்றாலும் கூட மீண்டுமாக அதுல உரிமையை கொடுக்கிறாரு. ஆமீன கண்மானவர்களே, வேதம் அதுதான் சொல்லுது. லூக்கா 15 அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமென கண்பானவர்களே, அந்த இளையகுமாரன் மனம் மாறி வரும் பொழுது அந்த தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துகிறாரு, கைகளுக்கு மோதிரத்தை கொடுக்கிறாரு, கால்களுக்கு பாதரட்சை கொடுக்கிறாரு. அவன் இழந்து போனான், ஒன்றும் இல்லாம இருந்தான். ஆனால் தகப்பன் அதிகமாக கொடுத்தார். இன்றைக்கு நாமும் கூட உலக பிரகாரமாக வாழும் பொழுது கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறோம், இளையகுமாரனை போல இருக்கிறோம். அப்ப நாம் மனம் மாறி கடவுளை சேரும் போது, மனம் மாறி பாவத்தை அறிக்கையிட்டு பாவமணியை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக அவருக்குள்ள வாழும் பொழுது கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களை தருகிறார், எல்லாவற்றிலும் நமக்கு மேன்மையை தருகிறார், எல்லாவற்றிலும் நமக்கு நன்மையானதை தருகிறார். அந்த ஆண்டவரை நம்புவோம், அந்த ஆண்டவருக்குள்ளாக வாழவோம். அந்த ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நிறைவான முழுமையான ஒரு வாழ்வை நமக்கு தருவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நாங்கள் மனம் மாறி உங்களுடைய சமூகத்தில் சேரும் பொழுது
உலக வாழ்வை வாழாமல் உமக்கு ஏற்ற வாழ்வை நாங்கள் வாழுகிற பொழுது நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு உயர்வை தருகிறீர், எங்களுக்கு மேன்மை தருகிறீர், எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறீர். ஆம், இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிற நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நிலையில்லாத உலக வாழ்வை நாங்கள் வாழாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு ஏற்ற ஒரு வாழ்வை, மனம் திருந்தின ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீதானுடைய தூய ஆவினாலே எங்களை பலப்படுத்துவீராக. பிசாசின் கிரியைகள், பிசாசின் சோதனைகள், பிசாசின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கவும் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான சாட்சியில் ஒரு வாழ்வை வாழ வைக்க வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆம், உலகத்துல பார்க்கும்போது ஆங்காங்கே போர் வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாக அநேக மக்கள் பாதிப்பு நிலைகள் இருக்கிறது. முக்கியமாக அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தேசங்களுக்கு இடையிலான அந்த போர் நிமித்தமாக அநேக மக்கள் வாழ்வு இழந்திருக்கிறார்கள், அநேக மக்கள் மரித்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக விலைவாசி உயர்வு, உணவு பஞ்சம், இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. நீதான் ஆட்சி மாற்றி போடும்படியாக, உலக தலைவர்களை சந்திக்கும்படியாக, எல்லாருக்குள்ளும் சமானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இப்பொழுது கூட ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே வழி மாறி செல்கிற எல்லா சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய மனதை மாற்ற வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். வாலிப பிரியாயத்திலும் சிருஷ்டி நினை என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியாக எல்லா வாலிப சகோதர சகோதரர்களும் உண்மை நினைத்து உமக்குள்ளாக பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தாமே அருள்பாவிக்க வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தன்னுடைய வழிகளே கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு, சீர்குலைக்காதபடிக்கு, நேர்மையான வழியில, நல்ல வழியில, பரிசுத்தமான வழியில நடப்பதற்கு இறைவன் தாமே எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அநேக ஜனங்கள் பலவீனத்தின் விதமாக அதிகமாக கஷ்ட நிலைகள் இருக்கிறது. நீதாமே இந்த எல்லாருடைய பலவீனங்கள், எல்லாருடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீதாமே எல்லாருடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லாருக்கும் நல்ல ஆயுளை, ஆரோக்கியத்தை, ஜீவனை கொடுத்து காத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை நடத்தியருளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.